புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அத்துமீறி போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினர் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தலைவர் வைத்திலிங்கம் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிட்டார். இதில் வைத்திலிங்கம் மற்றும் கந்தசாமி, அனந்தராமன், கமலக்கண்ணன் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மேலிடத்தின் முடிவு என வைத்திலிங்கம் தெரிவித்தார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை பாயும் என்றும் வைத்திலிங்கம் கூறினார். காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய 16 தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளர்களை இன்றைய தினம் அறிவிக்கப்படுகிறது. மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு டிபிஆர் செல்வம் அவர்கள், உசுடு தனி தொகுதிக்கு டி கார்த்திகேயன் அவர்கள், இந்திரா நகர் தொகுதிக்கு என் ராஜாகுமார் அவர்கள், தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு வே வைத்தியலிங்கம், காமராஜர் நகருக்கு பி.கே. தேவதாஸ், லாஸ்பேட்டை தொகுதிக்கு எம் வைத்தியநாதன், முத்தியால்பேட்டை தொகுதிக்கு ஜி ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதிக்கு ஜே விஜயலட்சுமி, மணவெளி தொகுதிக்கு ஆர்.கே.ஆர். அனந்தராமன், ஏம்பலம் தொகுதிக்கு எம் கந்தசுவாமி, நெட்டப்பாக்கம் தனி தொகுதிக்கு ஜி அன்பரசன், நெடுங்காடு தனி தொகுதிக்கு தினேஷ்குமார், திருநள்ளாறு தொகுதிக்கு ஆர். கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கு பகுதிக்கு ஏ.எம். ரஞ்சித் அவர்கள், மாஹே பகுதிக்கு ரமேஷ் பரமத், ஏனாம் பகுதிக்கு வல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக். இந்த 16 வேட்பாளர்களை நாங்கள் அறிவிக்கிறோம். 22 தொகுதிகள் போட்டியிடுறது அதாவது அவர்கள் அறிவிக்கப்படாத வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படாத வேட்பாளர்கள். அது எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அவர்களை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினோம், அவர்கள் செய்யவில்லை. அதனால் அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் மீது உண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்துள்ளோம். அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது அகில இந்திய பிரிவில் இருக்கிறதுனால அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்குது. நாங்கள் அவர்கள் மீது ஒழிய நடவடிக்கை, அதாவது நீக்கமோ மற்றதோ எதுவாக இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுப்போம். 6 பேர்ல வெற்றி பெற்றா அவங்க கைச்சில வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு அவங்க வேணுமா அன்னைக்கு பாத்துக்கலாம். இல்ல அது அந்த மாதிரி எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். வெற்றி பெற்றால் அது நீங்க சந்தேகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆதரவு தரமாட்டார்கள். நாங்க கேட்டோம், அவங்க வாபஸ் பெறல. இதுல 7 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பதிவு செய்யப்பட்டார்கள். அதுல ஒரு நபர் தன்னுடைய பதிவினை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். மீதி 6 இன்னொரு நபர் ஒரு 8 நிமிடம் காலதாமதமாக சென்று தன்னுடைய வேட்புமனை திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த கால அவகாசம் இல்லாதனால் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியில இருக்கக்கூடிய ஆனந்த் பாபு அவர்கள் அவர் வாங்கிட்டாரு. மங்களம் தொகுதியில் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் தன்னுடைய வேட்புமனையை வாபஸ் பெறுவதற்கு செல்கின்ற நேரத்தில் 8 நிமிட காலத்திற்கு அவர்கள் அந்த பின்னால் சென்றதால் அவருடைய வேட்புமனு அப்படியே இருக்கிறது. நாங்க அதிகமாக கொடுப்பது என்பது வாடிக்கை. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அது எல்லா கட்சிகளிலும் நடக்கக்கூடியதுதான். ஆனால் இந்த நேரத்திலே அந்த 16 தொகுதிகளுக்கு உண்டான அவர்களை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியானது அங்கீகாரம் செய்திருக்கின்றது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த விசிக்கு இருக்கக்கூடிய அந்த உழவர்கதை தொகுதியில நாங்கள் தொடர்பு இல்லை என்பதைத்தான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். கட்சியை அதிகமா கொடுக்கும். அப்பொழுது முன்னாள் நாராயணசாமிக்கு ஏன் கொடுக்கல? அவரே இந்த கூட்டணி பாதிப்பு வரக்கூடாது என்றதுக்காக அவரே தன்னுடைய வேட்புமனுவை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இல்லை.
அதன் காரணமாக தரப்பட்டது. நாளை வரை அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற நிலையில 10:30 மணிக்கு மேலதான் நீங்க திடீரென்று அவர் போனில் அழைத்து உங்களுக்கு வந்து ஏற்பாடு கிடையாது நீங்க சொன்னதா தகவல். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு முன்னதாகவே நான் என்ன சொல்றேன், முதல் நாளிலே இரவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்திலேயே அது அறிவிக்கப்பட்டது. நீங்க வேணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை கேளுங்கள். அந்த முதல் நாள் இரவிலேயே அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அந்த மாதிரி கிடையாது. அவரை வந்து வேற இடத்துல பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா யோசனை நான் வெற்றி பெற்றால் அந்த இடம் காலி இடம் யார்? ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? பாராளுமன்றத்திலே அதிகமாக நன்றாக பேசக்கூடிய ஒரு நபர் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது நீங்கள் தவறு. அது வந்து அந்த மாதிரி அவரே வேண்டாம்னு சொல்லிட்டார். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் நெல்லித்தோப்புல மீட் எடுத்து கட்சியோடைய கொடி இருக்குது அந்த கலர்ல வெள்ளை அடிச்சு 4:30 மணிக்கு ஐயர் கூப்பிட்டு ஓமகண்டம் போட்டு 30 தொகுதி இருக்கிற நிர்வாகிகளை அழைச்சு மீட்டிங் போறாரு. அவர் எப்படி வேண்டாம் நீ சொன்னீங்க? எப்படி கேட்கல? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த கூட்டணியினுடைய தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போட்டியில இருந்து விலகி தர்மத்தை காக்க வேண்டிய வைத்தியங்கள் வெற்றி தட்டாஞ்சாவடி தொகுதியில சிபிஐக்கு போட்டு கொடுக்க வேண்டிய தொகுதியில நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலே அந்த 14 தொகுதியில அந்த சிபிஐ அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி வரவில்லை. நீங்க கேட்டதால்தான் இல்ல. நீங்க நல்லா யோசனை பண்ணீங்க. அவங்க கூட்டணியினுடைய நிர்வாகத்தை பார்த்தது காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஈவன் மற்ற கட்சிகளுக்கு கூட எங்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அந்த தொடர்பை நடத்தி கொண்டிருந்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் தான் அந்த அமைப்பினை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் அதை வெளியிட்டார்கள். அந்த வெளியீடு பட்டியலிலே அந்த தொகுதி இல்லை. தலைவர் கட்டுப்பாட்டுல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் யாருமே இல்லையா? 16 தொகுதியில போட்டியிடாங்க. 7 தொகுதியில போட்டி வேட்புமனு கொடுக்குறீங்க. வாபஸ் பெற சொல்றாங்க. அதையும் மீறி வாபஸ் பெறலாம். நீங்க இந்த கட்சி தலைமையில் இருக்கும் போது உங்களுக்கு கட்டுப்பாடு அவங்க நாங்க வந்து கண்டிப்பாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுப்பீங்க. முடிஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய நிர்வாகிகள் யாரும் அவர்களோடு கலந்து கொள்ள மாட்டார்கள். சார் நீங்க பாருங்க சார். நீங்க அவர்கள் யாராவது செய்தால் அவர்கள் மீது அந்த கட்சிக்காரர்கள் மீதும் உடனடியாக ஆமா அவர் தான். நான் என்ன சொல்றேன், அவரையும் தான் நாங்க வாபஸ் வாங்க அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். எல்லார் மீதும் நடவடிக்கை. அது அவர்கள் புதுச்சேரியில முகத்துக்கான வேட்பாளர் தான். வேட்பாளர் முகத்துக்கு தான் அதிக வாக்கு, கட்சியை விட வேட்பாளர் முகத்துக்கு அதிக வாக்கு கிடைக்கும். இப்ப அந்த மாதிரி நிச்சயமாக இந்த கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்கும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெற்றி பெற்றால் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது? நீங்களே ஒரு முதலமைச்சருக்கு ஒரு சீட்டு கொடுப்பதில் கட்சி நிர்வாகம் முடிவு செய்யும். கட்சி தான் முடிவு செய்யறாங்க. வந்து அவர் வந்து நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கட்சிக்கோசரம் அவர் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். இல்ல, தியாகம் செய்யப்படல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் முதல் நாள் கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் முன்னிலேயே அந்த அறிக்கையை தந்திருக்கிறார். For him to sacrifice. You see, the constituency is not given by DMK to Congress. That is the main issue. One constituency you get, sir. What is the issue, sir? You can't get it. One constituency. I'm not kidding. What I can do? ஆனா உங்க கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து புதுச்சேரியில இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்காரு. அதுதான் ஒரு நிமிஷம். நாங்க வந்து 2021 எங்களுடைய தலைமையில கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் தந்தோம். அந்த தொகுதியை அவர்களுக்கு தந்தோம். அதே போல விடுதலை சிறுத்தைக்கும் நாங்கள் தொகுதியை தந்தோம். ஆனால் இன்றைய தினம் அந்த கூட்டணியை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே. அவருடைய தலைமையிலே தான் நாங்கள் இதை சந்திக்கின்றோம்.
நம்ம கூட்டணி இருக்குதுன்றீங்க, நெல்லித்தோப்பு தொகுதியில ஓட்டு கேட்கல காங்கிரஸ் கட்சி தலைவர் போட்டோ எல்லாம் போடாம அவங்க ஓட்டு கேட்கறாங்க. அது அவங்கள தானே கேட்கணும். எங்க கட்சிக்காரர் கேட்பாங்க, எங்க கட்சிக்காரர் அவங்க கேட்பாங்க. அப்ப நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, அங்க வந்து என்ன பிரச்சனை, ஏன் அவங்க போடல, அவங்களதான் கேட்கணும். எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இனிமேதான் கேட்போம். அதாவது ஏற்கனவே நான் 24ஆம் தேதி பத்திரிகைகளுக்கு பேட்டி அந்த பேட்டியிலே மிக தெள்ள தெளிவாக நான் என்னுடைய நிலையை விளக்கி கூறியிருக்கிறேன். அதாவது 22ஆம் தேதி இரவு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நெல்லித்தோப்பு தொகுதியை அவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் வலியுறுத்தியதற்கு காரணம், நாங்க வந்து இந்த தொகுதியில 2021 நின்றோம், அதனால எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் தரப்பு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னொரு தலைவர் இந்த கூட்டணி முடிவதற்கு முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அவர் இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் அழுத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தால், அந்த தொகுதியை கேட்காமல் இருந்தால் எப்பொழுதே கூட்டணி முடிந்திருக்கும், கூட்டணி உருவாகி இருக்கும் என்று அவர் கூறியதாக அந்த சகோதரர் என்னிடம் கூறினார். அது யார் சொன்னாங்க, யார் கேட்டாங்கன்றத நான் பிறகு சொல்றேன். ஆனா அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்திலேயே நான் தெளிவாக கூறினேன், என்னால் நம்முடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைகிறது என்று சொன்னால், நான் எங்களுடைய கட்சி தலைமையிடம் நான் கொடுத்திருந்த விருப்ப மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். கூட்டணியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கூட்டணி இருந்தால்தான் பலமாக இருக்கும், கூட்டணி பலமாக இருக்கும். ஆகவே நான் என்னுடைய நிலையை மிக தெளிவாக எங்க கட்சி தலைமையிடம் கூறினேன். அதனால் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. கட்சி பணி செய்வேன். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை தலைவர்களை தான் அழைச்சு பேசி அந்தந்த தொகுதியில் நீங்கள் கட்சி பணி செய்ய வேண்டும், தேர்தல் சமயத்துல குழப்பம் விளைவிக்க கூடாது என்று நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இது வந்து எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இதை நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துவோம். ஆனா நாராயணசாமிக்கு வந்து நீங்க வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் தான். ஆளை விட கட்சி தான் எனக்கு முக்கியம். அதுல நான் தெளிவா கூறியிருக்கிறேன். என்ன வந்து பல ஏற்றத்தாழ்வுகளை பல காங்கிரஸ் தலைவர்கள் பல காலகட்டத்திலே சந்தித்திருக்கிறார்கள். நானும் சந்தித்திருக்கிறேன். அதிலிருந்து மீட்டு எழுந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு, பல தலைவர்களுக்கு, பல கட்சிக்காரர்களுக்கு நடக்கிற பல காலகட்டம் நடக்கிற பிரச்சனைகள். இதையெல்லாம் பெரிதுபடுத்துவாங்க. அது தேர்தல் முக்கியம். இந்த தேர்தல் சமயத்துல காங்கிரஸ் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று அனைவரும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க கூட்டணி உடையக்கூடாது, இப்ப கூட்டணி உடையாம இருக்கலாம். உங்க கட்சி சேர்ந்த ஒரு 6 பேரே போட்டிடுறாங்க. அதே போது திமுக கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அதே போது போட்டிடுறாங்க. அப்படி கூட்டணி உடையலன்னு சொல்லுவீங்க. அவங்க பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கிறோம். சார் அதுதான் சார் நாங்க வந்து நேத்துல இருந்தே எடுத்துக்கிறோம். வேலை நடந்துட்டு இருக்கு. நேத்தே ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நேத்தே என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமான இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும். அதை தவிர மீதி யாருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று ஒரு அறிக்கை சுற்றறிக்கையை எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தந்திருக்கிறேன். அவங்க வந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களா இல்லையா சார்? அதிகாரப்பூர்வமான வேட்பாளர். அதாவது நாங்க வாபஸ் வாங்க சொல்றோம், அவங்க வாங்கல. எங்களுக்கு அந்த ஃபார்ம்ல எங்களுக்கு வெத்ராயல் பவர் இருந்ததுன்னா உடனே பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட பவர் இல்லை. பவர் இல்லாதனால தான் அவங்க நிக்கிறாங்க, இல்லைன்னா கிடையாது.
அந்த ஃபார்ம் கொடுத்தா கூட அதை வித்ட்ராயல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கணும். அந்த பவர் நம்ம எலெக்ஷன் ஆபீசர் இல்ல, அதனால நம்மளால அதை வித்ட்ரா பண்ண முடியல. இல்ல அவங்க தான் வம்பு அடிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். சரி, ஓகே, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. We are taking action against them. The left party says the Congress is responsible. You see, left party dealt with the DMK, not with us. Even in the DMK list, they are not there. Sir, Even Tatanjavadi constituency not there. You see the list. No. You see the list of the candidates announced by the DMK leadership. There is no mention about Tatanjavadi constituency. No, And that is why we are not mentioning Vizhavardhani. We are not giving any seat to Vizhavardhani. You see the list. No, we are not giving any VCK constituency. We are not touching the VCK because DMK announced the VCK for that Vizhavardhani. We are not touching them. No, we are denying. We are not supporting them. Sir, DMK has not issued this kind of any forms. Why not You the Congress you is see, even after finalizing the plans? you can see, we don't know the 16 constituency and 14 constituency. But they announced. Yeah, but you see, Rest are yours. they gave the list only after the nomination. After the nomination, what I can do? சார் டிஎம்கே தான் தலைமையா நீங்க வந்து எங்க கிட்ட எந்த கூட்டணியும் பேசல, நாங்களும் கூப்பிடல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாங்க ஏதாவது ஒரு டிஎம்கே மத்த கூட்டணியை கூப்பிட்டு நாங்க ஏதாவது பேசிட்டோம்? நாங்க பேசவே இல்லையே. நாங்க பேசினா அது போட்டி மாதிரி ஆயிடும். அதனால நாங்க தலையிடல. அவங்க தான் டீல் பண்ணாங்க, அவங்க தான் பேசினாங்க. ஈவன் அவருடைய தலைமை அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 14 கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம், 16 தொகுதியில் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அவங்களே அறிவிச்சிருக்காங்க. நாங்க கூட்டணி பத்தியே பேசல. Sir, speak in English. What is going to be the strategy of Congress in this election now? Yes, like You see, we formed we go move ahead now. Yes, declared the 6th. Thank you, sir. Yeah. Go Sir, government, sir, இப்போ வந்து டிஎம்கே இப்போ என்ன பண்ணணும் சார்? இந்த 16 அபிஷியல் கேண்டிடேட் அதாவது நாங்க வந்து அந்த அங்க பதிவு செய்யக்கூடிய அந்த 6 பேர் நடவடிக்கை எடுத்துட்டோம். That is going on. And we told our party leaders not to join with that candidate. This is second. கட்சி கொடி ஆமா, அதாவது எங்களுடைய நிர்வாகிகள் யாரும் போக கூடாது. அதுதான் நிர்வாகிகள் யாரும் போக கூடாது. கை சின்னதான் அவன் வாங்கிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? No, you see, we only say you see, the candidate alone cannot go for voting. Yeah, our party people will go there. Then only the importance will be there. We control the party. அந்த 16 வேட்பாளர் தான் நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். மீதி 6 பேர் இங்க தொடர்புன்றீங்க. 2 நாளுக்கு முன்னாடி உங்க செய்தி தொடர்பு தோழி வந்தாங்க. ஃப்ரெண்ட்லி போட்டின்றோம். பீகார் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்லியா போட்டி. அதாவது அவர்கள் தவறாக, அதாவது நீங்க சொல்லும் போது மற்றவங்க குழப்பம்னால அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. So when the party president is giving, why you want to give it to other people? Yeah, other people Sir, but she has given the statement 2 days back. Do you want to give the party president weightage or the Congress spokesperson? Finally, the party president is giving. the action from Congress was present only. Action from
No, one thing. She is a she is a North Indian lady. She is a North Indian lady. She is not able to understand the Tamil language. That is why they twisted the entire issue. You are asking her in English. No. Actually, you spoke in English. Somebody twisted it. No. I know that. Somebody twisted and got it. எல்லாம் வந்து கூட்டிட்டு வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா சொல்லி பார்ப்போம். நாங்கதான் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றோம். நீங்க ட்வீட் பண்ணி கேட்கறது பிரயோஜனம் இல்ல. நாங்க தெளிவா நாங்க சொல்றோம். பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு பேச்சுவார்த்தை கூட இல்ல. நாங்க அழைக்கிற எப்படி கூப்பிட முடியும்? ஒரு கட்சி நடத்துதலாம் போட்டிக்கு கூப்பிட சொல்றீங்களா? நான் கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தவங்க கேட்கிறாங்க, நான் இன்னொருத்தவங்க போட்டிக்கு நாங்க கூட என்ன ஆகும்? Okay, thank you.